வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சின்னதாக பேனர் வந்து எப்படி ரெடி பண்ணுறதை பார்க்க போகிறோம். இது எனக்கு வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதை காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைல் உள்ளே போய்க்காங்க, நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுக்கலாம், கண்ட்ரோல் என் கூட ஷார்ட்கட் கொடுக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம்பா. உங்களுக்கு வந்து எதில் வேணுமோ அதை வைங்க. சென்டிமீட்டரில் வேணால் சென்டிமீட்டரில் தான், இன்ச்சஸில் வேணால் இன்ச்சஸில் வைங்க. நம்ம மோஸ்ட்லி இதில் ரெண்டுத்தில் தான் தேவைப்படும். நான் வந்து சென்டிமீட்டரே வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. பேக்ரவுண்டில் நம்ம யாரா கலர் கொடுத்துக்கலாம் நண்பா. அதுக்கு நம்ம வந்து கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கலாம். கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு மேலே போனீங்கன்னா நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ வச்சுருக்கலாம். நம்ம அதிலே வந்து கலர்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு சில கலர்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த கலர் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இந்த கலரே போதுன்னு நினைக்கிறேன். இது ஓகே. ஓகே கொடுத்துட்டு நடுவில் கிளிக் கொடுத்துட்டு அப்படியே இழுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க நண்பா. இதே கொடுத்தா நம்மளுக்கு தேவையான கலர் நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்மளுக்கு இந்த கலர் பிடிக்கலாம். இதில் போய் டபுள் கிளிக் கொடுத்து டபுள் குறியீடுகள்லாம் கிரேடியன்ட்டு தான் இருக்கும். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாறம் தெரியும் போயிடும். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க நண்பா. நம்மளுக்கு வந்து டபுள் கலரில் கிடச்சிருக்கோம். இந்த இருக்குங்களா, இந்த இமேஜில் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். எனக்கு வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. இதை வச்சு நம்ம எப்படி டைப் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு சன்ஸ்கிரிப்ட் சிஆர்னு டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உடனே இப்படி வரும். அப்லோட் பண்ணிட்டுங்களா, அது ஓகே கொடுங்க. இமேஜ் எங்கே இருக்கோ அந்த லொக்கேஷன்லேருந்து தேடி எடுத்து நம்மளுக்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு நம்ம கொடுத்த இமேஜ் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி கொடுத்துக்கோங்க. அப்படியே இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூனிகோடு டு செந்தமிழ்னு போடுங்க. போட்டுட்டு செகண்டாக லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிட்டோடனே நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம அங்கே காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அதை அப்படியே கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க நண்பா. கொடுத்துருவோன்னே நம்மளுக்கு வந்து அந்த ஃபாண்ட் வந்து இங்கே கிடச்சிரும். அப்படியே கன்வெர்ட் கொடுங்க. கன்வெர்ட் கொடுத்தோடனே கீழே இருக்கும். அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்துருங்க நண்பா. நான் வந்து யூனிகோடு டு செந்தமிழ்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து யூனிகோடு டு என்ன ஃபாண்ட் வச்சுக்கிறீங்களோ அந்த ஃபாண்டை போடுங்க நண்பா. அப்போ தான் வரும். நம்ம அங்கே காப்பி பண்ணதை எடுத்துகிட்டு வந்து இங்கே டீ எழுத்துக்க நண்பா. டீ எழுத்துனா டெக்ஸ்ட் டூல் வரும். அப்படி இல்லைனா நம்ம இங்கே டீ எழுத்துக்காங்க. அப்படியே வச்சு ஒரு வி கொடுங்க நண்பா. நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நண்பா. அப்படியே நம்ம பாட்டாக பிரிச்சுக்கலாம். ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போல்டாக இருக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு கொஞ்சம் போல்டாக இருக்குது. இதை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபாண்ட் வந்து இந்த ஜிக்ஜாக்காக வந்ததுன்னா இந்த நம்புகுறி இருக்குங்களா, இது பின் பட்டன் அழுத்திட்டு அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த இதெல்லாம் எடுத்துடலாம். நம்மளுக்கு தேவையில்லாமல் வந்துருந்ததுன்னா அதில் எடுத்துடலாம். இது அழுத்தினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். சரி நம்ம இதை ஃபுல்லாக பிடிச்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட் கொடுக்குது. அப்படி என்ன மார்க் இங்கே என்ன இது அப்படியே இருக்கோ அதே மாதிரி இங்கே வரும். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். வச்சுக்கோங்க. நம்ம வந்து இது கலர் வந்து கிரேடியன்ட் கொடுக்கலாம் நண்பா. நம்ம ஃபாண்ட் இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்து எஃபெக்ட்ஸ் இருக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கா ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு பிலீவ் எம்போஷன் இருக்கா அதை கொடுங்க. நம்மளுக்கு எஃபெக்ட் தெரியும். இது நம்ம அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இங்கே பிலோ எம்போஷன் இருக்கா இல்லை அவுட் பிலோன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தோடனே நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஸ்டோக்கு வேல்யூ என்ன நம்ம இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்க கொஞ்சம் டிசைனாக அழகாக இருக்கும் நண்பா.
அப்படியே கீழே வந்து கிரேடியன்ட் ஓவர் ஏ வாங்க நண்பா. கொடுத்துட்டு இங்கே டபுள் கிளிக் கொடுங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம இங்கே கொடுத்தீங்க இல்லைங்களா, இதே மாதிரி டபுள் கிரேடியன்ட் வேணால் கூட கொடுத்துக்கலாம். நம்ம இருக்கு இல்லைங்களா, இதுலேயே நம்மளுக்கு எதனா வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வியூ தெரியும் பாருங்க. நம்ம வந்து மேனுவலாக பண்ணிக்கலாம். இது வந்து இருக்கு இல்லைங்களா, இங்கே கிளிக் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த கலர் இருக்கா, இதில் டபுள் கிளிக் கொடுத்து நம்ம வந்து எல்லோ வச்சுக்கலாம். நம்ம எல்லோ தான் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே கொடுத்துருங்க. இது வந்து ஒரு டபுள் கலர் வேணும்பா. நான் ஒரே கலராக வச்சுருக்கனால சொல்கிறேன். இது உங்களுக்கு டபுள் கலர் வேணா கூட டபுளாக வச்சுக்கோங்க. இது பாருங்க, இப்படி டபுள் கலர் வேணா கூட நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இது ஓகே கொடுங்க. உங்களுக்கு சிங்கிள் கலர் வேணா கூட சிங்கிள் வச்சுக்கலாம், டபுள் வேணா கூட டபுள் வச்சுக்கலாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நண்பா. நான் வந்து சிங்கிள் கலர் வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து டபுள் கலர் வச்சு காட்டினேன். நான் வந்து எல்லோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன் நண்பா. நம்மளுக்கு எல்லோ கலராக கிடச்சிரும். பேக்ரவுண்ட் வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்குது நண்பா. அது நம்ம என்ன பண்ணோம்னா கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி அதை ஃப்ளோரல் டிசைன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறதுனால இது பக்கத்துலேயே இருக்குது. இது கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நம்ம எந்த இமேஜ் வச்சுருந்தீங்களா அதில் வந்து கண்ட்ரோல் வி கொடுங்க. கொடுத்துட்டு பெருசாக்கிங்க நண்பா. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஓவராசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம கம்மி பண்ணினா உங்களுக்கு தெரியும். ரொம்பலாம் வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. மாதிரி கொஞ்சம் தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்ம இப்போ பியூட்டிஷியன் வகுப்பு, டெய்லரிங் வகுப்பு, மெகந்தி வகுப்புன்னு இருக்குது. இது ரிலேட்டடான இமேஜ் நம்ம எடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டு வச்சு நம்ம கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் கீழே வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து கீழே இறக்கி விட்ருங்க. மேலே இருக்குது, கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. பியூட்டிஷியன் வகுப்புனா பியூட்டிஷியன் வச்சுக்கோங்க. மெகந்தி வகுப்புனா மெகந்தி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ நீங்கள் ஊருக்கு ஓப்பன் பண்ணி அது ரிலேட்டடான இமேஜை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கண்ட்ரோல் ஏ எக்ஸ் கொடுத்துங்க. ஃபோட்டோ எடுத்து உள்ளே வச்சுட்டு கண்ட்ரோல் இ கொடுத்துங்க. டெய்லரி வகுப்பு நேராக டெய்லரி வச்சுருங்க. நம்ம இப்போ பியூட்டிஷியன் இருக்குது. பியூட்டிஷியனுக்கு நேராக ஒரு இமேஜ் வச்சிடலாம். கண்ட்ரோல் ஏ எக்ஸ் கொடுத்துருங்க. கேன்சல். கண்ட்ரோல் வி. நம்ம சிம்பிளாக நம்ம பண்ணுறோம். இது வந்து சின்ன கடை, அதனால் சின்னதாக கேட்டாங்க நம்ம பண்ணி கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டுத்துக்கும் ரிலேட்டடாக இருந்துச்சு. மெகந்தின்றது இப்போ மெகந்தி வைக்கணும். மெகந்தி இமேஜ் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஏ எக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த வந்துட்டு சின்னதாக இருக்கும், அப்படியே பெருசு பண்ணிக்கணும். நம்ம கூகுள் குரோம் எடுத்தால் பிக்சர் வந்து கம்மியாக இருக்கும். நம்மளே எடுத்து செஞ்சிருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மெகந்தி வகுப்பு நேராக வச்சிடலாம். பியூட்டிஷியன், டெய்லரிங்கு, மெகந்தி, ஆரி ஒர்க் வச்சிடலாம். நம்ம கொடுத்துருங்க. நம்ம ஆரி ஒர்க் இமேஜ் எடுக்கணும். டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே கண்ட்ரோல் வியூ கொடுங்க. நண்பா இமேஜ் சின்னதாக இருக்கும், அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க. பெருசு பண்ணிவிட்டு எந்த இடத்துல காலியாக இருக்கும் அந்த இடத்துல வச்சுருங்க. நண்பா இப்போ எல்லாம் வந்து இந்த ஷார்ப்பாக இருக்குது. நம்ம கொஞ்சம் ஸ்டோக்கு கொடுத்துக்கலாம். ஸ்டோக் கொடுக்குறது எப்படின்னா எஃபெக்ட்ஸ் பண்ண போங்க. ஸ்டோக்கு வரும் இல்லைங்களா, ஸ்டோக்கு கொடுங்க. கொடுத்துட்டு இது வரும். நம்மளுக்கு உள்ளே வேணுமா வெளியே வேணுமா எந்த இடத்துல வேணும் நம்மளுக்கு கேட்கும். நம்ம அவுட் சைடு வச்சு, அவுட் சைடுனா இங்கே வெளியே இல்லை அவங்கள தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிக்க. நண்பா வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்மளுக்கு இங்கே தெரியலனா ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் ஏற்றிங்க. நண்பா நம்ம அவுட் சைடு வச்சுக்கலாம். ₹50 வந்துடும். இந்த ஸ்டோக் நம்பர் நீங்கள் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 இருக்குது. கண்ட்ரோல் சி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. அப்படியே அதில் வாங்க. நண்பா எஃபெக்ட்ஸு ஸ்டோக்கு 18 கரெக்டாக அதில் கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க.
நம்ம ஒரே கிளிக்கில் கூட பண்ணலாம் நண்பா. அது எப்படின்னா இதில் இருக்கீங்களா, எந்த லேயர் கொடுக்கணுமோ அதை போய் கிளிக் கொடுத்துங்க, லெஃப்ட் கிளிக் கொடுத்துங்க. இங்கே காப்பின்னு இருக்கா, லேயர் ஸ்டைலி அதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு எந்தெந்த இமேஜெலாம் வேணுமோ அதெல்லாம் கிளிக் கொடுத்துட்டு, இப்போ எல்லா இமேஜ் வேணால் ஷிஃப்ட் பிடிச்சி கிளிக் பண்ணுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்துடும். எந்த ஏதாச்சும் இமேஜ் மேலே போய் வச்சு மவுஸை வச்சு லெஃப்ட் கிளிக் கொடுத்து பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுக்குறோம்போ எல்லாத்துக்கும் வந்துடும். ஆல்ரெடி நம்மளுக்கு இதில் ஸ்டோக் வந்து அதிகமாக இருக்குது, அது நம்மளுக்கு வேண்டாம். அதிலே கொஞ்சம் கரெக்டாக இருக்குது, அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. நம்ம பிகினர்ன்றதுனால பிகினர்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபோன் நம்பரில் எழுதணும், அதனால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். அப்படியே மேலே வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன் நண்பா. ஸ்டூடெண்ட்டு தான் ஒரு செல் நம்பர் போனோம் நம்ம வந்து இங்கிலீஷில் வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக தமிழ் இதனால தமிழ் செலக்ட் ஆகிருக்கு, நம்ம இங்கிலீஷில் வச்சுக்கலாம். CELL கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துச்சு, நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு நம்ம இங்கே எல்லோ கலர் வச்சுங்களா, அதே எல்லோ கலர் நம்ம வச்சுக்கலாம். இங்கேயும் போய் கொடுக்கலாம் நம்ம எல்லோ கலரு, இப்படியும் கொடுக்கலாம். ப்ளஸ்ஸு நம்ம லாஸ்ட்டாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா, இங்கே ஆஃபீஸ் இருக்கும். அப்படியே ஆல்ட்டை பிடிச்சி இந்த எஃபெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம செல்லில் போடுங்க, நம்ம அதிலே வந்துடும். நம்ம இங்கே என்ன ஒர்க்கு பண்ணுமோ அப்படியே இந்த இதில் வந்துடும். செல் நம்பர் கொடுத்துட்டு இது சிம்பிளான பிகினர்ஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோ கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஃபோன் நம்பர் போடலாம். அவங்க ஃபோன் நம்பர் என்னவோ போடுவாங்க, இந்த சைடில் வச்சுக்கலாம்ப்பா. நம்ம சின்னதாக இடம் பார்த்தல, அதனால் கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். சாரி நம்ம மேலே ஏற்றிக்கலாம். அப்படியே ஆல்ட்டை பிடிச்சி மவுஸில் கிளிக் கொடுத்து அப்படியே இழுத்துட்டு வந்துடுங்க. அவங்க பேர் என்னவோ அது கொடுத்துருங்க நண்பா. நான் வந்து யூடியூப் சேனல் பேரை கொடுக்குறேன், உங்களுக்கு என்னவோ அந்த பேரை கொடுங்க. நம்மளுக்கு வேணாலும் பக்கத்துலேயும் வச்சுக்கலாம் நண்பா. நம்ம ஃபாண்ட் கூட வேணா மாற்றிக்கலாம். ஃபாண்ட் வந்து இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் மேட்ச் ஆகலை, கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப நீட்டாக. மறுபடியும் டெக்ஸ்ட்டு எடுத்து அப்படியே மாற்றிக்கலாம். இருக்குங்களா, இதில் கிளிக் கொடுத்துட்டு நம்ம எந்த ஃபாண்ட் வேணுமோ வச்சுக்கலாம் நண்பா. இது கொஞ்சம் போல்டாக இருக்குது, இது வச்சுக்கலாம். உங்களுக்கு கொடுத்த ஷாப்போட பேர் என்ன எழுதிங்க நண்பா. எனக்கு கொடுத்த ஷாப்போட பேர் எழுதுகிறேன். ஃபாண்ட் சின்னதாக வச்சு பெருசாக வைக்கலாம். அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கண்ட்ரோல் V கொடுத்துருங்க. நான் ஏற்கனவே டைப் பண்ணனால வருது. அப்படியே கிளிக் கொடுத்து பெருசாக வைங்க நண்பா. டெக்ஸ்ட் எடுத்து ஃபாண்ட் மாற்றிக்கலாம். இங்கே செலக்ட் பண்ணணும். அப்படியே வாங்க, கீழே வாங்க. நம்மளுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ இங்கே வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே கொடுத்துருவேன். இந்த ஃபாண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்ம அப்படியே பெருசாக வைக்கலாம். நம்ம கார்னரில் கிளிக் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஜிக்ஜாக் ஆனால் அதோ இருக்கும்ல, அலைன்மெண்ட் இப்படி ஆகக்கூடாதுன்றதுனால நம்ம இங்கே கிளிக் கொடுத்துட்டு இந்த பின் பட்டன் அழுத்திக்கங்க. உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இந்த பெருசாகனாலும் கரெக்டாக வரும். கொடுத்துட்டு நம்மளுக்கு இது ஒரு ஜென்ரேட் கலர் கொடுத்துக்கலாம். நம்ம எஃபெக்ட்ஸ் பண்ண போங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அது வைங்க.
கிரேடியன்ட் எடுத்துக்கோங்க நண்பா. கிரேடியன்ட் ஓவரில் நம்மளுக்கு டபுள் கலர் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டச் மேலே வச்சு. நம்ம டபுள் கிளிக் வேணால ஏற்கனவே சொன்னால் நண்பா, இங்கே வச்சுக்கிட்டு நம்ம டபுள் கிளிக் கொடுத்துக்கலாம். வைக்க கொடுத்துட்டு இப்படி மேலே ஏற்றணும், ஊற்றினா வந்துடும். வரும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்ம ஸ்டோக் வச்சுக்கலாம், நம்ம அப்படியே வச்சா நல்லா இருக்காது. நம்மளுக்கு ஸ்டோக் அதே தான் நண்பா, இது பண்ணிக்கலாம் நண்பா. எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்ருங்க, நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கேன் நண்பா. இது வந்து பிகினர்ஸுக்கான வீடியோ, கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்ட்டு நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஒர்க்கு தான் நண்பா, பெரிய ஒர்க்லாம் இல்லை. நம்ம இமேஜ் வச்சுருக்கோம், டெக்ஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம், மேலே கடை பேர் எழுதியிருக்கோம், ஃபோன் நம்பர் எழுதியிருக்கோம். நம்ம வேறு ஒர்க் இல்லை நம்ம வருது. நம்ம ஐடியா வச்சு நம்ம பண்ணிக்கலாம். பேனர் கூட இதே டிசைன் தான். நம்ம ஐடியா வச்சு நம்ம டெம்பிளில் இப்போ நம்ம ஐடியாவுக்கு வச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. தேங்க்யூ.